சற்று முன் வெளியான தகவல். கிராமங்களில் சிலிண்டர் புக்கிங் செய்வதற்கு புதிய ரூல்ஸ் வந்துவிட்டது. 3 நாட்களில் உங்களுக்கு சிலிண்டர் கிடைத்துவிடும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். கிராமப்புறங்களில் சிலிண்டர் புக்கிங் ரூல்ஸ் தற்போது மாறியுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தும் போரால் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மறுபுறம் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதால் எண்ணெய் விநியோகத்திலும் கேஸ் சிலிண்டர் விநியோகத்திலும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு உள்ளது. எனினும் வீடுகளுக்கு தேவையான சிலிண்டர் இருப்பதாக மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இருப்பினும் பொதுமக்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள். அதே சமயம் பலரும் புக்கிங் செய்வது கள்ள சந்தையில் பதுக்குவதை தடுக்க கிராமங்களில் சிலிண்டர் புக்கிங் கால அளவை 45 நாட்களாக அறிவுறுத்தியுள்ளது. இதனால் கிராம மக்கள் சிலிண்டர் முன்பதிவு செய்தால் நாளில் வந்துவிடும். இதில் உள்ள விதிகளை இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சிலிண்டர் முன்பதிவு செய்ய கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை 15 நாட்கள் கால இடைவெளி இருந்தது. இது நகரங்களுக்கு 45 நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே கிராமம் என்றால் 45 நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் முன்பதிவு காலமான 45 நாட்களில் முடிந்ததும் மறுநாளே முன்பதிவு செய்யலாம். சிலிண்டர் முன்பதிவு செய்த 3 நாளில் வீட்டில் விநியோகம் செய்யப்படும் என மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது. சரி, இந்த சிலிண்டர் பொறுத்தவரை கிராமப்புறங்களில் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு கால இடைவெளி 45 நாட்களாக உயர்த்தப்படுவது குறித்து மத்திய பெட்ரோலிய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் நேற்று விரிவாக விளக்கம் அளித்தார். அப்போது அவர் கூறுகையில், நாட்டின் எரிசக்தி தேவைகளை தக்க வைக்க போதுமான உற்பத்தி மற்றும் மாற்று விநியோக ஏற்பாடுகளை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. நீண்ட காலமாக மோதல்கள் ஏற்பட்டாலும் இந்த நிலையை தக்க வைக்க இந்தியாவில் போதுமான எரிவாயு உற்பத்தி மற்றும் விநியோக ஏற்பாடுகள் செய்து வருகிறோம். எனவே ஒவ்வொரு வீட்டுக்கும் தொழில்துறைக்கும் எரிசக்தி முழுமையாக பாதுகாக்கப்படும். அதே சமயம் உலகின் கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் எல்பிஜி ஆகியவற்றில் சுமார் 20% பொதுவாக கொண்டு செல்லும் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வணிக கப்பல் போக்குவரத்தை போர் நிறுத்தியிருக்கிறது. இந்த இடையூறு இருந்த போதிலும் மாற்று ஆதாரங்களை அதிகரிப்பதன் மூலம் நாட்டிற்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடிந்தது. இந்த ஹார்முஸ் அல்லாத மாற்று வழி இறக்குமதியை தோராயமாக 70% உயர்த்தி உள்ளோம். இது மோதல் தொடங்குவதற்கு முன்பு 55% இருந்து வந்தது. சரி, தட்டுப்பாடுகள் இல்லை என்று சொல்கிறார்கள். அதை பற்றி நம்ம பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நாட்டில் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் அல்லது எரிபொருள் எண்ணெய் பற்றாக்குறை இல்லை. அவை கிடைப்பது முழுமையாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தரமான தகவல்கள் பரவுவதை தடுக்க வேண்டும். வதந்தி பரப்புவதற்கோ அல்லது போலி கதைகள் பரப்புவதற்கோ இது சரியான தருணம் கிடையாது. வரலாற்றில் மிக கடுமையான உலகளாவிய எரிசக்தி சீர்குலைவை இந்தியா கடந்து செல்கிறது. இதனால் நாட்டின் எல்பிஜி உற்பத்தி 28% அதிகரித்து உள்ளது. சந்தை போக்குகள் மற்றும் பிராந்திய போட்டியாளர்கள் கட்டளையிடும் விலைகளை விட நுகர்வோர் விலைகள் மிக குறைவாகவே உள்ளது. இதனால் பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் கிடைக்கிறது. எரிசக்தி தொழிலாளர்களுக்கு பின்னால் நெருக்கடியை நிர்வகிக்கும் நிறுவனங்களுக்கு
பின்னால், தேசிய நலனுக்கு பின்னால் மொத்த இந்தியாவும் ஒற்றுப்பட்டு நிற்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சுமார் 33 கோடி வீடுகளுக்கு இந்த எல்பிஜி கிடைப்பதை பாதுகாக்கவே அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்நாட்டில் விநியோகம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் விநியோக சுழற்சி மாறாமல் உள்ளது. உள்நாட்டு எல்பிஜி சிலிண்டர்களுக்கான முன்பதிவு முதல் விநியோகம் விரையிலான நிலையான நேரம் 25 நாட்களாகவே உள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நெருக்கடிக்கு முந்தைய விதிமுறைகளில் இருந்து மாறாமல் இருக்கிறது. ஆனால் கிராமப்புறங்களில் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு கால இடைவெளி 45 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. எரிவாயு விநியோகத்தில் அழுத்தத்தை மேலும் குறைக்க அரசாங்கம் மாற்று எரிபொருள் விருப்பங்களை செயல்படுத்தி உள்ளது. பொது விநியோக அமைப்பு வழிகள் மூலம் மண்ணெண்ணெய் கிடைக்க செய்யப்படுகிறது, இவ்வாறு கூறியுள்ளார். ஆனால் 45 நாட்கள் என்பது 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு போதாது என்கிறார்கள். ஏனெனில் 3 வேளையும் சமைத்தால் அதிகபட்சம் 40 நாள் தான் சிலிண்டர் வரும். எப்படி 45 நாட்கள் காத்திருக்க முடியும்? இதை பற்றி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதன் பிறகு ஒரு நாள் புக்கிங் வந்து சேர 3 நாள் என மொத்தம் 50 நாட்கள் வரை காத்திருப்பது சுமையாக மாறும் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. எனினும் இந்த சிரமம் தற்காலிகமானதாகவே இருக்கும். அடுத்த ஒரு வாரம் அல்லது 2 வாரத்தில் எரிபொருள் விற்பனை சீரானது. பழையபடி 15 நாள் என விதிகள் மாற்றப்படும் என தெரிகிறது. ஆகையால் தற்போதைய நிலையில் பலர் முன்பதிவு செய்து சிலிண்டர் கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடக்கூடாது என தற்காலிக ஏற்பாடு காரணமாக இந்த விதிகள் அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே சிலிண்டர் தீரும் நிலையில் உள்ளவர்கள் ஒரு சிலிண்டர் இருக்கிறதே என முன்பதிவு செய்யாதவர்களுக்கு நிச்சயம் சிரமத்தை தரும் என்று சொல்கிறார்கள். நீங்க சிலிண்டர் புக் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னமும் புக் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே நீங்க புக் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனை எப்ப தீருங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற புதிய புதிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும்.